எத்தனை பேர் வாயில நீ பண்ணையரைச்ச பாருங்கட சாமி கேளுங்கட கேள்வி. எத்தனை பேர் தோட்டத்துல முள்ள விதைச்ச பட்டியல போட்டு பாட வந்தேன் பாட்டு. கையெழுத்த பொய்யெழுத்தா போடுவே அதில் கள்ள பணம் கொள்ள பணம் தேடுவே. நல்லவன் போல் வேஷம் தான் போடுவே ஒரு கூடு விட்டு கூடு என்று மாறுவே. ஜாதகமே என்னிடம் இப்போதே ஊரெல்லாம் சிரிக்குது. எத்தனை நாள் ஆடுவே எங்க தப்பி ஓடுவே எனது தலைவரே. பாட்டிலே சொன்னதே நாட்டிலே காட்டுவேன் சரியான சாப்பாடு தெரியலே. அட நானாச்சு நீயாச்சு ஒன்ன நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இந்த நாட்டுக்கு யாருன்னு என்ன நான் சரியாக காட்டாம விட மாட்டேன். நீ செய்யும் ராஜாங்கம் அப்போது மாறி போகும். உன்னோட பேரெல்லாம் தன்னாலே நாரி போகும். நானாச்சு நீயாச்சு ஒன்ன நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இந்த நாட்டுக்கு யாருன்னு என்ன நான் சரியாக காட்டாம விட மாட்டேன். பெட்டி தந்தா பேட்டி உண்டுடா. வீட்டுக்குள்ளே ஜாலி நாட்டு பணங்காலி. ரோட்டுக்குன்னு போட்டு வச்ச காசை எடுத்து கட்டினது வீடு கைய வச்சு மூடு. ஆதியிலே சோத்துக்குத்தான் லாட்டரி பல கோடியிலே கட்டிக்கிட்ட ஃபேக்டரி. வீதியிலே ஏழ மகன் நிற்கிறான் இவன் வேலைக்கு ஒரு ரேட்டு வச்சு விற்கிறான். நாளுக்கு ஒரு கட்சிதான் வேலைக்கொரு கொள்கதா உதருது. நாளுக்கு ஒரு போஸ்டர் மைக்கு மட்டும் கிடைச்சிட்டா வருடா. வெள்ளி காப்பரா மாட்டுவேன் ஜீப்புலதான் ஏற்றுவேன் சரியான சாப்பாடு டெய்லியே. நோ டவுட் அதை அவங்கிட்ட சொல்லு. ஐ எம் அப்ரூவர். நானாச்சு நீயாச்சு ஒன்ன நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இந்த நாட்டுக்கு யாருன்னு என்ன நான் சரியாக காட்டாம விட மாட்டேன். நீ செய்யும் ராஜாங்கம் அப்போது மாறி போகும். உன்னோட பேரெல்லாம் தன்னாலே நாரி போகும். நானாச்சு நீயாச்சு ஒன்ன நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இந்த நாட்டுக்கு யாருன்னு என்ன நான் சரியாக காட்டாம விட மாட்டேன். என்ன புதுசா அரண்மனை குளத்துல அக்னி குளத்துல குளிச்சாலே நீங்க செஞ்ச பாவம் போகாது. இந்த அழுக்கு குளத்துல குளிச்சால போகுது. குளத்துல குளிச்சா பாவம் போங்கிற மூட நம்பிக்கையில நமக்கு கிடையாது. அப்படி நினைச்சிட்டு தான் பஸ்லயும் லாரியில ஏறிட்டு கும்பகோணம் குளத்துல போய் குளிச்சாங்க. பாவமா போச்சு. வண்டி வண்டியா பாடிதான் போச்சு. பேசாம உன்னையும் ஒரு லாரியில ஏற்றி அனுப்பிச்சிருந்துருக்கலாம். கசிங் செத்துருந்தேன்னு வச்சுக்க. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஒரு அரை மணி நேரம் அழுகு தீர்த்து இருந்திருக்கலாம். ஆமா நான் என்ன நியூ பேச இன்னைக்கு நேத்தா பாவம் பண்ற. 25 வருஷமா இதே வேலையை தான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன்டா சிவகாமி குட்டி ஏதாச்சும் புதுசா கேள்விப்பட்டியா? தாயம்மா வயித்துல ஒரு குழந்தைய சுமந்ததை உங்களால பொறுத்துக்க முடியல. அவ வாழ்க்கையோட விளையாடிட்டீங்க. என் மகனை என் மனசுல நான் சுமக்கிறேன். அதையும் உங்களால பொறுத்துக்க முடியல. அவனை போய் கொலை செய்ய பாக்குறீங்களே. என் உயிரே போனாலும் சரி அவனை கொலை செய்ய நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க டார்லிங்? தடை உத்தரவு போட்டு தடுத்துருவீங்களா? நீ என்ன மகாராணிங்க நினைப்பிலேயே பேசிட்டு இருக்கிற. இந்த காய்கறி கடையில கறிகாய் வாங்கில கொசுரா கருவேப்பிலை கொடுப்பான்ல, அந்த மாதிரி இந்த அரண்மனை தோட்டம் துறவி எல்லாம் கொப்ப நனக்கு குடிக்கல கொசுரா உன்னை கொடுத்துருக்கா. அதனால நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க, மேட்சிங்கா பிளவுஸ் எல்லாம் போட்டுக்க, நகை நட்டெல்லாம் போட்டுக்க.
சாப்பாடு கூட அளவு சாப்பாடு கிடையாது, ஃபுல் மீல்ஸ் தான். ஆனா சபாநாயகர் மாதிரி சும்மா அதை பண்ணாதே இதை பண்ணாதே நை நைன்னு பேசக்கூடாது. அப்புறம் சபையை கலைக்க வேண்டியதா போயிடும். வேண்டாங்கும் போது கழிச்சுக்கிறதுக்கும் வேணுங்கும் போது கூட்டிக்கிறதுக்கும் இது என்ன சட்டசபை நினைச்சீங்களா? குடும்பங்க, ரத்த சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? இடுப்பு வழியே இல்லாம பெற்ற பிள்ளையாச்சே, அவனை கொலை செஞ்சா கூட இவ சும்மா இருப்பான்னு நினைச்சீங்களா? உங்களால அவனை கொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? நீங்க இருந்தா தானே. கொலகாரியை மாற போறீங்களா? அதுக்கான வரவேற்புற இந்த விசில். அப்போ நாகராஜ சோழன் எம்எல்ஏ மர்டர், மனைவி கைது தினத்தந்திரம் முதல் பக்கத்துல வரப்போகுது. நான் உங்களை கொலை செய்யணும்? உங்க தலையில நிரந்தரமா கிரீடம் இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேருக்கு தலையே இல்லாம பண்ணிருக்கீங்க. அந்த பழைய குப்பையெல்லாம் அரசாங்கம் இப்ப கிளற ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்காக தனி விசாரணை கமிஷன் வச்சிருக்காமே, சிபிஐல தனி விங்க வேலை செய்தாமே, கேள்விப்பட்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கேஸ்ல ஐ விட்னஸை விட அப்ரூவருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. நான் போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தேன்னு வைங்க, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அநேகமா இன்னும் ஒரு வாரம் தான் வெளியில இருப்பீங்க. அதுக்குள்ள அரசியல்ல என்னென்ன அனுபவிக்கிறதுக்கு பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சிடுங்க. என்ன செய்யுங்க? என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக புருஷனை பறி கொடுக்கறத தவிர வேற வழி தெரியல. கூப்பிட்டீங்களா? நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஜாதி நல்லிணக்க கூட்டம் நடக்குது. நான் தான்ப்பா அதுக்கு தலைமை தாங்கிறேன். பெரிய பெரிய ஆபீசர்கள் எல்லாம் வருவாங்க. நமக்கு மந்திரி பதவி ஒரு 80% உறுதியாயிருச்சு. நான் ஒரு லிஸ்ட் தர்றேன். கலவரத்தை காரணமா வச்சுக்கிட்டு அதுல இருக்கிறவங்களை எல்லாம் போட்டு தள்ளிடு. சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன வெட்ட வந்த ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். அவனை க்ளோஸ் பண்ணிருங்க. அவனை ஜாமீன்ல எடுத்த இந்த சிஆர்பி தங்கவேலு அவனையும் க்ளோஸ் பண்ணிருங்க. அப்புறம் இந்த இவொருத்தி சிவகாமி அவளையும் க்ளோஸ் பண்ணிருங்க. சிவகாமி அம்மா என் பொண்டாட்டி தான்டா. அக்காவை கொல்றது பாவம் இல்லைங்களா? உங்க ஒக்காளையால கொலை சொன்ன நாய் நீ தான் என் கூட சேர்ந்துட்டு எல்லா கொலையும் பண்ண. இதெல்லாம் அவ போய் போலீஸில் சொன்னாலும் வச்சுக்க, அப்புறம் சந்தன மாலை வாங்கிட்டு நம்மளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சலீம் பீடி வாங்கிட்டு ஜெயிலுக்கு வர வேண்டியதா போயிரு. மனசுல சுமக்கிற மகனை காப்பாத்துறதுக்காக மார்ல சுமக்கிற தாலியை கழட்டி வீசுறேன்னு அவன் சொல்றான். மூட்டை பூச்சியை நசுக்க கூட பயப்படுற அவளுக்கே எவ்வளவு திமிர் இருக்கும் போது மனசுலயே மூட்டை பூச்சியை நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கேன். ஆனா இது எதுக்குப்பா சும்மா பேசிட்டு இதுக்கெல்லாம் பொதுக்குழு கூட்டி கருத்தா கேட்டிருக்க முடியும். போட்டுருங்க. என்ன மணியா கருத்தே சொல்ல மாட்டேங்கிற? வெறுத்து போச்சப்பா. அந்த மகராசி இத்தனை காலம் உங்களோட உசுரோட இருந்ததே பெரிய விஷயம். அமாவாசை ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். சொல்ல அமாவாசைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன? பதவி ஆசை பிடிச்சி எத்தனையோ பேர்த்த நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ அதுக்கு அடிக்ட் ஆயிட்டியப்பா. ஆடு, உன் உடம்புல ரத்தம் சுன்ற வரைக்கும் நீ ஆடு. சம்பவாமி யுகே யுகே. என்னது தெரியல. இந்த கோயில்ல இவரு மணியாட்டவர் சொல்லிட்டு இருந்தாரு, நானும் சொல்றேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்குமோன்னு என் மனசுக்கு படுது. இல்ல ஊருக்குள்ள ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு, வெளியே போறோம் உசுரோட திரும்பி வருவோம்னு ஒரு சின்ன சந்தேகம். அந்த கலவரத்தை தூண்டி விட்டதை நீங்க தானே. உங்களை யாரு கொல்ல போறாங்க? அதுக்காக கூட கொல்லாம இல்லையா?